சித்தப்பா நீங்களே ஒரு நல்ல இடமா சொல்லுங்க சித்தப்பா. அட என்னப்பா உன் அக்கா சொல்லி தான் நீ பேக்கரி வைக்க போகிற விஷயமா தெரியுது. இல்லை சித்தப்பா சொல்லான் தான் இருந்தேன். சரி விடு, என் கடைக்கு பதில் தான் ஒரு நல்ல இடம் காலியாச்சு. பக்கத்தில் வந்து காலேஜில் பேக்கரி வச்சா நல்லா லாபம் பார்க்கலாம். கேட்டு சொல்லட்டா? ஆ சரிங்க சித்தப்பா. சரிப்பா. இதுக்கு தான்டா சொந்தக்காரங்க கிட்ட கேட்கலான்னு சொன்னேன். சித்தப்பா பாத்தியா நல்ல இடமா பார்த்து சொல்லியிருக்காரு. கரெக்டு தான்க்கா. சொல்லுங்கண்ணே, கூப்பிட்டு இருந்தீங்க. நம்ம சொந்தக்கார பசங்க பேக்கரி கடை கட்டிருந்தாங்க, அதான் உங்க ஞாபகம் வந்தது. ஆமாம், கடை ஏன் காலி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு தெரியாதானே ஈவினிங்னா நம்ம ஹோட்டலுக்கு எவ்வளோ கூட்டம் வரும்ன்ட்டு. என்ன பண்ணுறது, இடம் ஒரு சிறுசாகுது, அதான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஆனால் பேக்கரிக்கு சூப்பரான இடம்ண்ணே, நல்லா லாபம் பார்க்கலாண்ணே. நீங்கள் வேணா பசங்க நம்பர் கொடுங்கண்ணே, லீஸ் சம்மந்தம் பேசுகிறேன். இல்லை இல்லை, நானே பேசிட்டு கூப்பிட்றேன். சரிண்ணே. சரி வரேன்ப்பா. சரி மச்சான் நான் வரேன். அக்கா நான் கொஞ்சம் வெளில போயிட்டேன். எங்கடா போற? இல்லக்கா ஃப்ரெண்ட் ஒரு நல்ல கடையா பார்த்து சொல்லியிருக்கான், அந்த ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு. அதான் சித்தப்பா கடை பார்த்துருக்காரு, இன்னும் என்ன? இல்லக்கா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டேய் அதெல்லாம் சித்தப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றா. நீ யார் என்னன்னு தெரியாத உங்க கடையெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காதன்னு. சரிக்கா. இந்தாங்க. அப்படி என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அண்ணன் பசங்க கடை கட்டிருந்தாங்களே, கடையை போய் பார்த்தேன். அந்த இடத்துல வேற நல்லா வியாபாரம் ஆகுமா. ஓ, நம்ம கடை மிஞ்சிட்டாங்கன்னா கடைசியில் என்ன பண்றது? முட்டாள் வேலை பண்ணாதீங்க. அந்த பசங்களுக்கு கடை வேணும்னா அதுங்களே தேடி பிடிச்சிக்கிட்டோம். என்னைக்குமே அதுங்க நம்ம கீழே தான் இருக்கணும், அப்பதான் சொல்ற பேச்செல்லாம் கேக்குங்க. வளர்த்து விடுறன்ற பேர்ல முட்டாள் வேலை பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். வாங்க சித்தப்பா சொல்லுங்க. அந்த கடை சொல்லியிருந்தேன்ப்பா, ஆமா சித்தப்பா. அதை வித்துட்டாங்களாம், லீஸுக்கு விடுறது இல்லையா? ஏன் சித்தப்பா நடிக்கிறீங்க? நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டேன். சித்தப்பா வீட்டுக்கு ஸ்வீட் குடுக்கலான்னு வந்திருக்கேன்டா. இது பண்றாரு. அந்த பசங்களுக்கு கடை வேணும்னா அதுங்களே தேடி பிடிச்சிக்கிட்டோம். என்னைக்குமே அதுங்க நம்ம கீழே தான் இருக்கணும், அப்பதான் சொல்ற பேச்செல்லாம் கேக்குங்க. தெரியாதவங்களை கூட நீங்க வளர்த்து விட்டுருவீங்க, ஆனா சொந்தக்கார பசங்களை வளர்த்து விட மாட்டீங்கல்ல. ஏன்னா எனக்குமே உங்களுக்கு சமமா நாங்க வந்து நின்றக்கூடாது, எனக்குமே உங்களுக்கு கீழே தான் நாங்க இருக்கணும்ல. ஏன் சித்தப்பா நாங்க நல்லா வளர்ந்து வந்தா உங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கு தானே போறோம். அது ஏன் இங்க இருக்க நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் சுயநலம். வாடா போலாம். அக்கா இது எல்லாத்தையும் ஏன் கிட்ட முன்னாடியே சொல்ல? நம்ம வளர்றது சித்திக்கு மட்டும் தாண்டா பிடிக்கலன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது சித்தப்பாக்கும் பிடிக்கலன்னு. வெளியாளுங்களை கூட நம்பிடலாம்டா, ஆனா அந்த சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது. உண்மைதான். நம்மளே கடையை பார்த்துக்கலாம் வா.